வைகுண்ட அனுபவம் இதுதானோ என்று கருத தோன்றுகிறது. ஏன்னா நம்மாழ்வார் பாடினார், கடிக்கும் கவர்வுமற்று பிறப்பு பிணிமூப்பு இறப்பற்று ஒளிக்கொண்ட சோதியுமாய் உடன் கூடுவது என்று கொள்வோ. நாம் போய் சேரணும்னா யார போய் சேரணும்? பெருமாளையானா இல்ல, துடிக்கின்ற வாணி நிலம் சுடராழி சங்கேந்தி அடிக்கின்ற மாயப்பிரான் அடியார் குழாங்களையே. எம்பெருமானுடைய பெரிய வீராணம் ஏரி இருக்கு காட்டுமன்னார் கோவில்ல, வீரநாராயணன் ஏரி. அந்த வீராணம் ஏரியில மழை பொழிந்தால் சென்னை சிட்டிக்கே வீராணம் குடிநீர் திட்டம்னு தண்ணீர் வருகிறது அல்லவா? அப்போ வீராணத்துல மழை பெய்ஞ்சா அது உலகமே விளைவதற்கு பயன்படும். இது என்ன அர்த்தம்னா, உட்பொருள் ஒன்று இருக்கான். ராமானுஜருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் சின்ன குழப்படி மாதிரியாம். ஏன்னா அவர்கள் ரொம்ப சோதித்து பார்த்து தான் உபதேசம் பண்ணுவார்கள். அவ்வளவு எளிதில் அர்த்தத்தை சொல்ல மாட்டானாம். இவன் எந்த குலத்துல பிறந்திருக்கான், எவ்வளவு ஞானம் இருக்கு, எவ்வளவு பக்தி இருக்கு, ஆனா பெண்ணா எவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கான், இந்த லட்சணம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எல்லாம் பார்த்து உபதேசம் பண்ணுவா. அவர்கிட்ட உபதேசம் வாங்கணும்னா யாரோ ஒரு குருவிக்கு, குளப்படியில உள்ள நீர் ஏதோ ஒரு குருவிக்கு பயன்படுற மாதிரி அந்த ஆச்சாரியர்கிட்ட உபதேசம் வாங்கணும்னா இவ்வளவு பெரிய குருதியில ஒருத்தர் 2 பேர் தான் தேர்வானோம். ஆனா ராமானுஜர் எப்படின்னா, வீராணம் ஏரி போல அவர்கிட்ட போய் அந்த அர்த்தம் சேர்ந்திருக்குன்னா, வீராணத்தில் உள்ள தண்ணீர் என்பது உலகத்துக்கே பயன்படுவது போல ராமானுஜர்கிட்ட மட்டும் இந்த அர்த்தங்கள் போய் சேர்ந்திருக்குன்னா, அவர் ஒருத்தன் எந்த குலம்னு பார்க்க மாட்டார், படிச்சவனா படிக்காதவனான்னு பார்க்க மாட்டார், ஏழையா பணக்காரனான்னு பார்க்க மாட்டார், ஆனா பெண்ணான்னு பார்க்க மாட்டார். ஆசை இருக்கா இல்லையாங்கிற ஒரு விஷயம் தான் பார்ப்பார். கண்ணன்னு சொன்னா கண்ணுல இருந்து 2 சொட்டு கண்ணீர் விடுறான்னா அவன் எக்குலத்தவனா இருந்தா என்ன, உனக்கு உபதேசம் பண்ண வேண்டியதானே. மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார், ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னருடால் பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் குரு என்று பேசி வரம்பெருத்தார் பின். அதுவரை ஒரு ஆச்சாரியர்கிட்ட உள்ள அர்த்தம் ஒரு சிஷ்யர் குளப்படியில் மழை பொழிந்தால் ஒரு குருவி குடித்துப்போம், அப்படித்தான் இருந்தது. ஆனா ராமானுஜர் வீராணம் ஏரி போல அவர்கிட்ட ஒரு அர்த்தம் போயிடுதுன்னா அது உலகத்துக்கே பயன்படும். யாரெல்லாம் ஆசை உள்ளவர்களோ அத்தனை பேரையும் தாமே தேடி போய் காரே கருணை ராமானுஜர் எல்லோருக்கும் உபதேசிக்க கூடியவர். ராமானுஜரை பத்தி நாம சொல்றது என்ன? பாரதிதாசன் ஒரு கவிஞர் இருந்தார் பாருங்க, பாரதியார் இல்ல, பாரதிதாசன். அவர் எழுதியிருக்கார் ராமானுஜர் பத்தி, முத்தியோ சிலரது சொத்தென இருக்கையில் இத்தமிழ்நாடு தன் இருந்தவ பயனால் ராமானுசனை ஈன்றதன்றோ. அதுவரை முக்தி என்பது ஏதோ ஒரு சிலர் சாராருக்கு மட்டும் உரியதுன்னு ஒரு கருத்து நிலவி வந்தது. இந்த தமிழ்நாடு செய்த ஒட்டுமொத்த தவத்தின் பலனாக இந்த தமிழகத்தில் ராமானுஜர் அவதாரம் பண்ணி அத்தனை பேரும் மோட்சம் போலாம். அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக எல்லோரும் மோட்சம் போகலாம் என்று காட்டி கொடுத்தவர் ராமானுஜர். அப்ப அவர் வீராணம் ஏரிதானே. அவர்கிட்ட போய் அர்த்தம் சேர்க்கிறது என்றால் அது எல்லோருக்கும் பயன்படும் அல்லவா? 1000 ஆண்டுகள் முன்னாடி அவர் பண்ண புரட்சியை இப்ப வேற யாரும் பண்ண போறது இல்லை. ராமானுஜர் தான் அன்று செய்து கொடுத்தார். அத்தனை பேருக்கும் இறைவன் பொதுவானவன், எல்லோரும் பகவான் அடையலாம். இதை அன்று சொல்லி வைத்தவர் ராமானுஜர். அதனாலதான் ஒரு அழகான பாட்டு உண்டு, ராமானுஜருடைய புகழ் எப்படி உலகமெல்லாம் பரவியது அப்படின்னா, இது ஒரு உருவகமாக சொல்வதுண்டு. 2 நண்பர்கள் ஒரு ஆற்றங்கரைக்கு சென்றார்களாம். அந்த ஆற்றங்கரையில பார்த்தா ஒரு அன்னப்பறவை வருத்தமா உட்கார்ந்துருக்குது. இவர் அவர்கிட்ட கேட்டார், அந்த அன்னப்பறவை ஏன் வருத்தமா இருக்கு? என்ற இந்த மகான்களுடைய குல முன்னோர்கள் அவர்களை நியமித்தார். எப்படி 74 மழுக்கள் மூலமாக நீர்ப்பாசனத்துக்கு அங்க தண்ணீர் போகிறதோ, இந்த 74 சிம்மாசனாதிபதிகள் மூலமாக ராமானுஜ சம்பிரதாய அர்த்தங்கள் எல்லா அடியார்களுக்கும் போய் சேரட்டும் என்று இந்த ஏற்பாட்டை ராமானுஜர் செய்து வைத்தார். இப்போ